நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஜென்சி டிஎம்கே அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய அன்பானந்தம் அவரோட வீட்டுக்கு வந்து ராயக்கோட்டை காவல்துறையை சேர்ந்த காவல் அதிகாரிகள் வந்து அவர் நேற்று வீட்டுக்கு நள்ளிரவுல போய் வந்து அவரை குறித்து விசாரிச்சு அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவர் அங்கே இல்லை அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னதுனால காலைல 5 மணி வரைக்குமே அவங்க வீட்டில் காவல்துறையில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சர்ச் வாரண்ட் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பூந்து அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டாரா என்னன்ற தகவல்கள் வந்து எங்கேயும் முழுசாக வரல. ஆனால் அவர் மேலே வந்து வழக்குகள் போட்டிருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. எதனால் நேற்று காவல்துறை அவங்க வீட்டுக்கு அவரை கைது பண்ண போனாங்க, என்ன பிரிவுகளில் அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க? முதல்ல அந்த ராயக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நைட்டு வந்து ஒரு 11:30 4 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு 4 கான்ஸ்டபிள், இந்த ஏட்டையா இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட அந்த பையனை எங்கே அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன கேஸு, என்ன விபரம், எனக்கு தகவல் கொடுங்க, யார் கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு வந்து போலீஸ்கிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை. அப்புறம் வீட்டையும் சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பையன் எங்கள் வீட்டில் இல்லை, அவன் வெளியூரில் வேலை பார்க்குறான் அப்படின்னப்போ அதையும் அவங்க ஏற்றுக்கல. போலீஸ் வந்து வீட்டை சர்ச் பண்ணுங்கிறாங்க. சரி, அப்புறம் சர்ச் வாரண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சர்ச் வாரண்ட்டும் இல்லை, பேந்த முழிக்கிறாங்க போலீஸ். ஆனால் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள் இல்லை 8 இவங்களோட வந்த அந்த டீம் வந்து காலையில் 5 மணி ஆகும்போது அது வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பின்னு அது வந்து அந்த அந்த ரேஞ்ச் வந்து கூடுது. அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியவோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியவோ இல்லை இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆளை நீங்கள் அரெஸ்ட் பண்ண போறீங்கன்னா என்ன ஒரு பதட்டம் நிகழுமோ அந்த பதட்டத்தை அந்த ஒரு சின்ன ஊரில் வந்து போலீஸ் வந்து நிகழ்த்திருக்குது. அது வெறுமனே அந்த அன்பானந்தம் அப்படிங்கிற நபரை வந்து நீங்கள் வந்து குறி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கல. அன்பானந்தம் வந்து ஜென்சி மீட்டிங் அப்படில வந்து ஒருத்தர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடியவர். அவர் கொஞ்சம் கலோக்கியலாக பேசக்கூடியவர். மற்றவங்க வந்து சீரியஸாக அதை பேசுகிறாங்கன்னா அவர் வந்து விஜய் மாதிரியே மிமிக்ரி பண்ணுவார், விஜய் மாதிரியே பேசி கட்டுவார். அப்போ அவர் நேற்றுக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து அப்பாவை எங்கே அப்படின்னு கேட்குறத போட்டு அதற்கு பின்னரும் இது போல் அவர் வந்து சில வீடியோக்களை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் இவரை வந்து கைது செய்ய வந்ததாக இருக்கலாம், அது நமக்கு தெரியல. அவர் மீது செக்ஷன் என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா குற்றப்பிரிவு எண் 165/26 இந்த ஆர்டரில் அண்டர் செக்ஷன் 79, அப்புறமா 351 உட்பிரிவு 2, 352, அப்புறமா 353 உட்பிரிவு 1. இது எல்லாமே இந்த செக்ஷன்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தரை வந்து மானபங்கப்படுத்துதல், இல்லை அவருக்கு இழிவை உருவாக்குதல், அப்புறமா பெண்கள் பாதுகாப்புக்கானது, இல்லை பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அந்த மாதிரி ஒரு செக்ஷன்களை தான் இவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இவர் வந்து தொடர்ந்து இன்ஸ்டாவில் இவர் மட்டும் இல்லை, நேற்றைய பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு கீழ்மட்ட தொண்டர்கள் வரை பல்வேறு பொதுமக்கள் கூட சிஎம் விஜய் பேசினதற்கு பதிலடியாக அவருடைய மகன், அவருடைய பர்சனல் உறவுகளை வைத்து கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. குறிப்பாக ஜென்சியை வந்து டார்கெட் பண்ணுறது என்னன்னா இவங்க வந்து பயந்துருக்கிறாங்க. இந்த அரசு வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஜென்சியும் டார்கெட் பண்ணி தான் இந்த அரசு வந்ததுன்னு அவங்களே கூட பெருமையாக பேசிப்பாங்க. அந்த சூழலில் அதை உடைக்கிற மாதிரி திமுக கட்சியில் இல்லாத ஆனால் அனுதாபிகளான அதனால் பயன்பெற்றவர்கள் வந்து நாங்களே வந்து திராவிடியன் ஸ்டாக் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இளம் பேச்சாளர்கள் இன்னும் பலர் வந்து இணைந்து இந்த ஒரு சின்ன மீட்டிங் நடத்த போனவங்க கடைசியில் அது ஒரு அறிவாலயத்தில் ஒரு 1000 பேர் கூடக்கூடிய ஒரு மீட்டிங்காக நடத்தி காட்டினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வீச்சு வந்து தீவிரமாக சோசியல் மீடியாவில் வரப்போ இது வந்து தாவைக்கு அரசால, விஜயால, இல்லை ஆதவர்ஜினால இவங்களாம் ஏற்றுக்கிட முடியல. அதோட எதிரொலிப்பு தான் நேத்திக்கு வந்து ஒரு வீட்டில் ஆதவர்ஜினா குறித்து கூட வீடியோ போட்டு சர்ச்சையாச்சு. ஆமா, அதனால அவர் வந்து அவரோட பேச்சு இன்னும் ஈஸியா ரீச் ஆகுது. அது போக இந்த ஜென்சியில் இருக்கிற மற்ற எல்லாருமே கூட மிரட்டணும், உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி போலீஸ் வரும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு 20-25 வயசு பையன், ஒரு 20-30 வயசு உள்ள ஒரு வீட்டில் திடீர்னு போலீஸ் வந்து நிற்குது, உன் மேலே அந்த கேஸ் இந்த கேஸு, அதுக்கு 3 வருஷம் ஜெயில் ஆகும் அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் எப்படி பயப்படுவாங்க, அவருடைய சகோதரிகள் இவங்கெல்லாம் எப்படி பயப்படுவாங்க, அடுத்து கல்வி என்ன ஆகும், வேலை வாய்ப்பு என்ன ஆகும். இந்த பயத்தை உருவாக்குறதன் மூலம் நீ வந்து விஜய்க்கு எதிராகவோ இல்லை இந்த தாவைக்கு அரசுக்கு எதிராகவோ இதனுடைய குறைகளை நீ வந்து எங்கேயுமே சுட்டி காட்டி பேசிடக்கூடாது. நாங்கள் செய்வோம் எல்லாத்தையும், ஆனால் நீ எதுவும் செய்யக்கூடாது. இல்லை, ஆனால் அவர் பேசுகிற வீடியோ, அவர் போட்டிருக்க வீடியோலாம் பார்க்குறோம். அதில் அவர் பேசின விதமும் சரி கிடையாதுல்ல. இன்னொருத்தர் அந்த மொழின்றதே வந்து அது வந்து ஒரு சரியான அரசியல் பேசக்கூடிய ஒரு அரசியலில் நையாண்டி பேச்சுன்னு ஒன்று இருக்குது. பல காலம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதை வைத்து இவர்கள் எழுதாத பேச்சோ பேசாத பேச்சோ கிடையாது. ஆனாலும் அரசியலில் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னா கடந்து சென்றிருக்கிறாங்க. நான் அதற்காக இது எதையுமே சரி நான் சொல்ல வரல.
கலைஞரை இவர்கள் வசைபாடியதும் தப்பு. அதுபோல இவர்களும் எல்லை மீறி ஒருத்தருடைய பர்சனல் வாழ்வை அல்லது ஒரு நடிகையை ஒரு நடிகரை யார் பேசியிருந்தாலும் அது தப்பு. அதற்கான தண்டனை சட்டம், அதற்கான வழிமுறைகள் என்னன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக கிளியரா சொல்லியிருக்குது. இப்போ எனக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் போடணுமா, எனக்கு நீ நோட்டீஸ் விடு, இந்த மாதிரி நீ போட்டிருக்க அந்த வீடியோ நீக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு என்னென்ன விளக்கம் கொடுன்னு கேட்கலாம். அதுக்கு நான் வரல அப்படின்னா நீ அதுக்கப்புறம் கோர்ட் மூலம் பிடிவாரண்டை கொடுக்கலாம். இப்படி வரிசையா ஸ்டெப்ஸ் இருக்குது. எடுத்த உடனே ஒரு தீவிரவாதியை போய் நீ அரெஸ்ட் பண்ற மாதிரி நைட்டு வந்து ஒரு வீட்டில் புகுந்து நீ வந்து இத்தனை பேரை நிப்பாட்டின அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உன்னோட நோக்கம் வந்து அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு நீ சொல்லதுக்கு வரல. இந்த மாதிரிலாம் யாராவது, இது மட்டும் இல்லை, என் ஆட்சியை நீ என்ன விமர்சித்தாலும் உன் மேலே வந்து ஏதாவது ஒரு சட்டம் பாயும், உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைப்பேன், உன் வேலையை தொலைக்க முடியும், உன் பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னால் அலைய விட முடியும் அப்படிங்கிறத இன்டெரக்டான, இன்னும் விஜயோட பாஷையில் சொல்ல போனால் அது பாசிசமா பாயாசமான்னு கேட்டார்ல, இது ரெண்டையும் சேர்த்து கலக்கி தான் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதோட அடையாளம் தான் நேற்றுக்கு வந்து அந்த அன்பானந்தம் அப்படிங்கிற வீட்டில் வந்து போலீஸ் படை இறங்கினது. நீங்கள் இன்னொரு விஷயத்த இதில் நீங்கள் கவனிங்க. அப்படி ஒரு விஷயத்த தப்பா பேசுனதை நீங்க உணர்ந்தீங்கன்னா அது ஆரம்பிச்சு வச்சது யாரு? நேற்று சட்டசபையில மக்கள் பிரச்சனைகள் பேசக்கூடிய ஒரு சபையில அங்க வந்து 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது மொத்த தமிழ்நாடு அங்க இருக்குன்ற அர்த்தம். அதுல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு பர்சனலா அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது யாரு? இப்ப அவர் மேல ஒரு கேஸ், அவர் மேலதானே கூடுதல் விமர்சனங்கள் வரணும். இன்னைக்கு பேசுறாங்க மற்ற கட்சி தலைவர்கள். ஆமா, இவரை அன்பானதும் எந்த கட்சியிலையும் பொறுப்புல இல்ல, எதுவும் கிடையாது, ஒரு அபிமானியா இருக்கிறாரு. அவர் பேசுனது தப்பு இருக்குது, அது விமர்சிக்கப்பட வேண்டியது, நடவடிக்கை உட்படுத்த வேண்டியதுன்னா அதுவும் செய்ய வேண்டியதான். ஆனா ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவரே அதை பேசுறதுனா கூடுதல் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கணும். ஆமா, அதுதான் உண்மையிலே. ஆக்சுவலி அது மட்டும் இல்ல, என்ன கேட்டா அது விமர்சனத்துக்கு ஆளா இருந்தா கூட அதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் இதே. நீங்க இந்த கேஸ், இந்த செக்ஷன் போட்டிருக்காங்களா, இந்த செக்ஷன்ல ஒரு செக்ஷன் வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படின்லாம் வருது. அப்படி பார்த்தா அவருடைய கட்சியில இருக்கிற, அவர் பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ சரவணன் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆளாக்கப்பட்ட 2 நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து 3 வீடியோ வந்து சேனல் முன்னாடி வந்து நின்று பேசிட்டாங்க. எனக்கு வந்து மேலிடத்துல இருந்து தான் இந்த உத்தரவு வந்துச்சு, என் கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன்னு. யார் அந்த மேலிடம் அப்படிங்கிறத நீ வந்து ஹானஸ்டா சொல்லியிருக்கணும். உன் பக்கத்தில் இருக்க எம்எல்ஏ மேலே நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன். உன் பக்கத்துல வீடு பூந்து அடிச்ச மரிய வில்சனை வந்து அமைச்சராக்கி நீ அழகு பார்ப்ப. ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்துல ஜென்சி அப்படின்னு இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு அரசியல் பேசுறத முன்னெடுத்திருக்கிறாங்க. அது அவங்க திராவிடின் அரசியல் அவங்க பேசுறாங்க. அதற்கும் நீ முட்டுக்கட்டை போட்டப்போ அவங்க வந்து அறிவாலயத்துக்கே போறாங்க. இதுல இன்னொன்னு, இது கம்ப்ளைண்டா யாருன்னா கொடுத்தாங்களா, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அஃபண்டர் யாரு அப்படின்றதே இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கு. காவல்துறையை முன்னெடுத்து வந்தா இவங்க பண்ணதை விட கொடூரமா பயங்கரமா வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜயை உருவாக்கி விட்ட நீங்க தான், இனிமே நீங்க வெறும் வந்து ஆதரவாளர்கள் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தான் கட்சியை காப்பாற்றணும்னு அவங்க ஆபாசமா எல்லாரையும் வந்து திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று முன்னாள் இங்க வந்து சென்னையில் வந்து பேரணி நடத்திருக்காங்க மாதர் சங்கம் சார்பாக. நேற்று நாம கூட வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கோம், நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் இது செய்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டு போராடுறாங்க. இது எந்த விதத்துலையும் தப்பானதா இல்லையா? இவங்க வந்து இதற்கு முன்னாடியும் போராடி இருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் மாதர் சங்கம், சிஐடி போன்றவர்களும் அவங்க போராடிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை இவங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து போன ஆட்சியில் எங்கே டி போனீங்க, டி போட்டு இன்னும் சொல்லவே முடியாத வார்த்தைகளால் வந்து வசப்படுத்திருக்காங்க. இப்போ அவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு மாதர் சங்கம், அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிற, அது உங்களுக்கு ஆதரவு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட மாதர் சங்கத்தில் இருந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து அரசுக்கு இதை கூட சொல்லக்கூடாதா, செய்யக்கூடாதா? அப்படி செய்தவர்களை ஒரு பெண்கள் என்றும் பாராமல் அவங்க வயசு ஒத்தவங்க தான் அவங்களோட அம்மா, அந்த பசங்க எழுதுறாங்கள அவங்களோட அம்மாவோ சகோதரியோ யாராக இருப்பாங்க. அவர்களை வந்து அவங்க எந்தவித பலனும் எதிர்பார்க்கல, தெருவில் வந்து போராடுறாங்க யாருடைய பாதுகாப்புக்கோ. எங்கேயோ தூத்துக்குடியில் பாதிக்கப்படுற, சிறுவிகண்டில் பாதிக்கப்படுற பொண்ணுக்கு சென்னையில் வந்து இவங்க களத்தில் இருந்தாங்க. அவங்க வேலையெல்லாம் விட்டு எல்லாருமே வந்து நம்மள பார்த்தோம். அதிகபட்சம் வந்து வயது முதியவர்கள் பேர் வந்து இளம் பெண்களும் இருந்தாங்க. அவங்க ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வெயில்ல நடந்து போய் ஒரு இடத்துல கூடி அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் பண்றாங்கல்ல, பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்கல்ல. அதை வந்து இவங்க வந்து நீங்க வந்து பாராட்ட வேண்டாம், இப்படி வசப்படணுமா? உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் தந்துருந்தேன். ஆதவன் தீட்சணியா அவர் வந்து அவங்க கட்சி தான் வந்து இந்த கூட்டணி அந்த ஆட்சி நடக்கிறதுக்கும் ஆதரவு கொடுத்துச்சு. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறவர் தான் ஆதவன் தீட்சணியாவும் கூட, அவர் தான் அந்த போஸ்டே போட்டிருக்காரு. அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. அத்தனை வசை சொற்கள் மாதர் சங்கங்கள் மீது, அந்த பெண்கள் மீது. இதெல்லாம் பண்றது யாரு? இவர் சொன்னார்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க தான். இப்போ அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எடுங்க. உங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம்னா நீங்கள் வந்து அன்பானந்தத்துக்கு என்ன செஞ்சீங்களோ அதை விட ஹை டிகிரியில் நீங்கள் வந்து இவங்களை பார்க்கணும்.
இவர்கள் வந்து போற வர பொண்ணுங்க எல்லாத்தையுமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன் ஈவன் நீ திமுக ஆதரவா இருக்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அபியூஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. விஜயோட மனைவியே அப்படிதான் பேசுனாங்க. சங்கீதா அவர்களையே அப்படிதான் பேசினாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மாதிரி இது வந்து ஒரு ஜோம்பி கூட்டம் மாதிரி. இந்த ஜோம்பி கூட்டத்தை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், இவங்கள தான் நீங்க வழி நடத்தணும். ஒன்னு விஜய் வந்து அறிக்கை விடணும், அட்வைஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, பெண்களை வந்து பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அது அட்வைஸ்ல ஒரு பொதுவா பண்ணிக்கிட்டோம். அவர் பண்ண மாட்டாருங்க. அவருக்கு அதுல தான் அவர் பண்ண மாட்டாரு. இது வரைக்கும் பண்ணதில்லை. இதுக்கு மேல எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து நடவடிக்கையாக எடுக்க வைக்கணும்ல. இல்ல காவல்துறையா சுதந்திரமா அதே செய்யணும்ல. இப்போ காவல்துறை வந்து சுதந்திரமாலாம் செயல்படுறதில்ல. மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தா அந்த உத்தரவை வந்து அமல்படுத்துறாங்க. எந்த ஆட்சியா இருந்தாலும் காவல்துறை. இப்போ கேட்குறோம் என்னன்னா, அந்த மேலிடம் யார்? ஆதவ அர்ஜுனாவா, ராஜ்மோகனா, சி.டி. நிர்மல்குமாரா, இல்ல விஜயா, இல்ல இன்னும் வேற யாரா? இன்றைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல, ராயக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி, அந்த போலீஸ் அதிகாரி முன்னாடி திமுகவோட முக்கிய நிர்வாகிகள்லாம் அமர்ந்து பேசுறாங்க. ஆமா தந்தையும் கூட்டு போயிருக்காங்க. அந்த போலீஸால வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை பண்ணியிருந்தா நீங்க அது ஆதாரம் இருந்தா நீங்க உங்களுக்கு அது ரைட்ஸ் இருந்தா நாங்க பண்ண சொல்லல. ஆனா நீங்க 12 மணில போய் ஒருத்தனை கைது செய்யணும், ஒரு திமுக காரணன்றதுல எங்களுக்கு வந்து அதுல சரியா இது இல்லை. நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த 40 நாள் என்ன எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு இந்த ஆட்சியில தெரியுது. நாங்க சுட்டி காட்டுற கடமை எதிர்கட்சிக்கு இருக்கு. அதுல என்ன தப்பான்னு ஒண்ணும் புரியல. ஏன் சுட்டி காட்டக்கூடாதா? என்னன்னா அவ்வளவு நேரத்துல போய் அந்த மாதிரி பண்ணணும்ன்றது எதுக்காகன்றது தான் எங்களுடைய கேள்வி. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீங்க பண்றீங்க? என் பையன் எதுவும் தப்பு செஞ்சாங்கன்னா கூட்டுவாங்கன்னு சொல்றது இல்ல, கூட்டு வர முடியாது. மிஸ்ஸாவே நாங்க பார்த்தவங்க. இந்த அமைப்பு வந்து மிஸ்ஸாவே பார்த்துருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த 5 வருஷத்துல இந்த ராயக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாவட்ட செயலாளராகவோ இல்ல திமுக நிர்வாகியாவோ ஏதோ ஒரு கேஸுக்காக யாருக்காவது அழுத்தம் கொடுக்கணும்னு நாங்க வந்திருக்கோமா? இல்ல இதற்கு முன்னாடி இந்த கடந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் மீது, உதயநிதி ஸ்டாலின் மீது, கலைஞர் மீது எத்தனையோ அவதூறுகள் எத்தனையோ பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன் ஈவன் கரூர் விஷயத்துல கூட விஜய் மீது எல்லாரும் வச்ச குற்றச்சாட்டு அவரை தூக்கி உள்ள போடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் தான் முக்கிய குற்றவாளி மேல வச்ச குற்றச்சாட்டு. ஆமா அப்படின்னு சொல்லி, நீ ஐயா புகழேந்தி ஐயா நீங்க நாகரிக அரசியல் பார்த்தது போதும் ஐயா அப்படின்னு ஸ்டாலின் மீது தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸ்டாலின் முதற்கொண்டு சாதாரணமா இருக்கிற வட்டச் செயலாளர் தொண்டர்கள் வரைக்கும் புலம்புனாங்களே தவிர யாருமே வந்து இது மாதிரி உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கல. சில அபிஷர்களை வந்து இவங்க கைது பண்ணாங்க. ரூமர்ஸ் பரப்புனவங்கள தான் கைது பண்ணாங்க. ரூமர்ஸ் பரப்புறது வேற, ஒருத்தரை வந்து நீங்க வந்து கிண்டல் பண்றதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரூமர்ஸ் பரப்பி பொது அமைதிக்கு பிரச்சனையை உருவாக்குறது இருக்காங்களே, அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்களை வந்து கிட்டத்தட்ட கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து அவர் ஜென்சி அப்படிங்கிற ஒரு லேபிள்ல ஜென்சிங்கிற வார்த்தையை அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ஓன் ரைட்ஸ் மாதிரி தான் தாவேக்காரங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து நக்கல் அடிக்கிறதும் கிண்டல் அடிச்சு பேசுறதும் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அது சீக்கிரமா ரீச் ஆகும். அவங்க லாங்குவேஜ்லேயே அவன் பொருள் எடுத்து அவனே போடுற ஸ்டைலில் இவர் பேசுறது வந்து அவங்களால ஏத்துக்கிட முடியல. அதனாலதான் இந்த பயம். இது ஆதவர்ஜுனாக்கும் விஜய்க்கும் ரூட் ஜெகதீஷுக்கும். ஏன்னா அவங்களோட ஆயுதமே இதுதான். தர லெவல்ல இறங்கி அடிக்கிறோம். ஏன்னா அவனுக்கு எந்த நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க அறம் சார்ந்து இல்ல நாகரிகம் பார்த்து இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இவங்களுக்கு ஆபத்து தான். அதுதான் நீடித்து நிற்குங்கிறது வேற. ஆனா இன்ஸ்டன்டா வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் தான் ரீச் ஆகுது. அந்த செயல்பாடுகளை ஒரு துளி எடுத்துக்கொண்டு இவர் இறங்குறது போல இருக்கிறதும் அவங்களுக்கு அது பயம் வருது. இந்த குரூப்பை நாம தட்டி வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இவரை ஒரு அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இது இவர்களுக்கு மட்டும் இல்ல. அந்த கனின்னு ஒரு பையன் வந்து நான் உதயநிதி என்ன தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டுருக்காங்க. இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி வந்து பரபரப்பா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நம்ம சேனல்ல வந்து விஜய் மீது அபிமானம் கொண்ட யாரோ பண்ணியிருக்கிறாங்க. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு வழக்கு கொடுத்தும் எத்தனை நாளா வந்து காவல்துறை வழக்கு பதிக்காம அவங்க மேல கூட்டு விசாரிக்காம நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுன்றது அது ஆளுங்கட்சி சார்ந்த ஆதரவா செயல்பட்ட குற்றமா இருந்தா அதுல கண்டுக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு போலீஸ் எடுத்துருக்கு தான் எடுத்துக்க முடியும். ஆமா, இது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க வடக்க வந்து மோடி என்ன செய்வாரோ அது எல்லாமே இங்க அப்படி நடக்குது. நான் முதல்ல இருந்தே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். வடக்க இருக்கிற பாஜக மாடலோட தமிழ்நாடு மாடல் தான். பாஜகவோட தமிழ்நாடு வெர்ஷன் தான் வந்து ஜோசப் விஜய் அவர்களால் நடத்தி கொண்டிருக்கும் இந்த தாவேக ஆட்சி. என்ன அப்படின்னா அவங்க வந்து மதவாதத்தை வச்சு முன்வைப்பாங்க. இவங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நம்ம டூல்ஸ், அதாவது நம்மளுடைய ஆயுதத்தை எடுத்து நம்ம தலையிலே போட்டுருக்காங்க. பெரியாருங்கிற பேரை எடுத்துக்கிறாங்க, காமராஜருங்கிற பேரை எடுத்துக்கிட்டு நமக்கு எதிராக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இளைஞர் இந்த இளைஞரை நீங்க கைது பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களோட ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு 7,500 ரூபா நான் முதல்வர் திட்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பணங்கள் வந்து போன மாசம் விழல, அவங்களுக்கு வரல. 1000 பேருக்கு. ஆமா, 1000 பேருக்கு வந்து அந்த பணம் வரல அப்படின்னு அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு மாதம் 7,500 ரூபாய். அது ஒரு 1000 பேருக்கு அது அவங்க அக்கௌண்ட்ல விழவே இல்லை. அவங்க வந்து ஸ்கிரீன் அவங்க வந்து இன்னொருத்தர் மெசேஜ் பண்றாங்க, வந்துட்டு இருந்தது இந்த வருஷம் வரல. ஆமா வரல அப்படிங்கறத அவங்க வருத்தத்தோட பதிவு பண்றாங்க. அவங்க எல்லாமே பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த முந்தைய காலங்களை விட யூபிஎஸ்சிலையும்
ஜேஇலையும் இன்னும் பல தேசிய அளவிலான கல்வி நிலையங்களில் தமிழ்நாடு மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உள்ளே போனாங்க. அப்படி ஒரு இளைஞர் பட்டாலும் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற போது இங்கே வந்து இவங்க வந்து சல்லிஸா ரொம்ப சில்லித்தனம், அந்த சின்னப்பிள்ளத்தனமாக வந்து இன்ஸ்டால ஒரு போஸ்ட் எடுத்துக்கொண்டு அதற்காக மெனக்கட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், 4 கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பி, ஒரு 20 காவலர்கள்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் ஒரு வீட்டு முன்னாடி ஒரு சின்ன போஸ்ட்டுக்காக போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நிலைமை வந்து என்ன கேட்டால் பயந்துருக்கிறாங்க, ரொம்ப பயந்துருக்கிறாங்க. இது இப்படி நீடிச்சுன்னா இவங்களோட அந்த விஜய் மீதான பிம்பம் உடையும். விஜய் ஒன்று தான் இவங்களுக்கு வந்து எப்படி வடக்க வந்து ராமர் கோயில், ராமர், மதம் அப்படின்னு மோடி ஆட்சி செய்கிறாரோ அதே மாதிரி இங்கே வந்து விஜயோட கதாநாயக பிம்பம், விஜயோட சாகசம், விஜயோட ஆக்ஷன், இப்படி தான் வந்து இவர்கள் அந்த பிம்பம் உடஞ்சிருங்க பயம் பதட்டம் வரும்பொழுது தான் இந்த அடக்குமுறைகளை வந்து இவங்க கையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேர் பாசிசமா பாயாசமா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து நீங்களே சொல்லுங்க. அவர் தானே கேட்டாரு, அங்கே நடக்கிறது பாசிசனா இங்கே நடக்கிறது பாயாசமானு கேட்டார்ல, இப்போ அவர் என்ன கண்டிட்டு இருக்காருன்னு கமெண்ட்ல சொல்லட்டும். இப்போ இந்த மாதிரி கைது, காவல்துறை வச்சு மிரட்டுறது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் தாவேகா அரசு செய்யக்கூடிய குற்றங்களை விமர்சித்து எழுதுகிற ஐடிகள், அந்த மாரி விமர்சனம் பண்ணுற பதிவுகள், இதெல்லாம் நீக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம், அது இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை போட்டுக்கிற படம். ப்ளஸ் அதில் யார் வந்து அரசியல் செய்து இதை வந்து கெடுக்க பார்க்குறாங்க, கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்கிறதையும் சேர்த்து அதை வந்து ஆவணப்படுத்தியிருந்தது. அந்த படத்தை வந்து கடந்த திமுக ஆட்சியில் வந்து இங்கே ஃபோர் ஃப்ரண்ட் சென்னையில் ரிலீஸ் பண்ணாங்க, மதுரையிலையும் ஸ்க்ரீன் பண்ணாங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீன் பண்ணாங்க. யூடியூப்லேயே வந்து அதை ரிலீஸ் ஆகி அது இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே அதை பார்த்துட்டாங்க. அந்த படத்தை புதுக்கோட்டையில் வீதி மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தினர் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணும்போது போலீஸ் வந்து அங்கே வந்து தடுக்குது. யார் மூலமாக நீங்கள் தடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ மேலிடத்து உத்தரவு அப்படின்னா. இந்த ஆட்சியில் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஆட்சியில், இந்த தாவேகா ஆட்சியில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை போற்றுகிற அந்த படத்தை வந்து ஆவணப்படுத்திருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து தடுக்கிறாங்க தாவேகாவோட போலீஸ். அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து நிர்மல்குமார். ஆமாம், சிடிஐ நிர்மல்குமார், திருப்பரங்குன்றத்தோட எம்எல்ஏ. அவர் முன்னாள் RSS வார்ப்பு பிள்ளை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அதுபோக இதற்கு கண்டனம் தெரிவித்து கொளத்தூர் மணி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அது ஃபேஸ்புக்கில் இருந்து மெட்டாவாலே வந்து நீக்கப்படுகிறது. இதே மாதிரி தொடர்ந்து பலருடைய போஸ்ட்டுகள் வந்து நீக்கப்படுது. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்க்கு ஆதரவாக இல்லை இது போன்ற விமர்சனங்களை RSSோடு சேர்த்து RSS தாவேகா கூட்டை வந்து அம்பலப்படுத்துகிற சேகுவராவோட வீடியோக்கள் வந்து ஐடி வந்து ஹேக் செய்ய முயற்சிக்கப்படுகிறது. அந்த வீடியோக்கு மேல் ரிப்போர்ட் அடிக்கிறது, மாஸ் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருப்போம்னா பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். சகயோக் அப்படின்னு ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. அந்த போர்ட்டல் மூலமாக சில ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த லிங்க் எடுத்து அங்கே அந்த சகயோக் போர்ட்டலுக்கு அனுப்புனா போதும், அதுவே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வந்து அந்த மெட்டா வந்து க்ளீன் பண்ணிடும். உங்களோட ரிவ்யூலாம் கிடையாது, உங்கள்கிட்டையும் கேட்காது, நீ எதுக்காக ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இது வந்து முன்னாடி வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது ஒன்றிய அரசுல ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அதிகாரம் வந்து இந்த சகயோக் போர்ட்டல் மூலமாக பரவலாக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாக இப்போது தமிழ்நாட்டில் பல போஸ்ட்டுகள் திடீர்னு காணாமல் போகுது. அதற்கு காரணம் இந்த சகயோக் போர்ட்டல். அதை வந்து யூஸ் பண்ற உரிமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஹையர் அஃபீஷியலுக்கும் இருக்குது. அதன் மூலமாக நீக்கப்படுது. ஆக பாஜக என்ன செய்யறதோ பாஜக வழியில தான் இது வந்து அப்படியே நடைபெற்று வருது. ஸோ இது வந்து நான் மறுபடியும் அதனால தான் சொல்றேன், பாஜகவோட தமிழ்நாடு மாடல் தான் இது. அங்க வந்து மோடி, அமித்ஷானா, இங்க விஜய், ஆதவ், நீங்க எல்லா பொருத்தமும் பொருத்தி பார்க்கலாம். அங்க வந்து அவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு, காரணம் சொல்றதுக்கு வந்து நேரு இருக்கிறாருன்னா, இங்க வந்து திமுக. அங்கே வந்து 50 வருடமாக காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டுருவாங்க. இங்கே வந்து 50 வருடங்களாக திராவிட கட்சிகள் என்ன செய்யுதுன்னு கேட்டுப்பாங்க. இது தொடர்ச்சியாக அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக யாருமே செய்யாத ஒரு துணிச்சலான செயலுங்கிறது வெக்கக்கடான செயல் அப்படின்னு சொல்லலாம். ஏபிவிபி மாணவர் அமைப்பை வந்து இவர் ஆட்சி ஏற்றதுமே வந்து எஸ்எஃப்ஐயும் பார்க்குறாரு, ஏபிவிபி மாணவர் அமைப்பையும் பார்க்குறாரு. அதற்கு பிறகு இங்கே வந்து மக்களோட கல்வி நலன் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நேம் சேஞ்ச் ஆகுது. 1000 பேருக்கு 7500 ரூபா போகக்கூடிய அந்த யூபிஎஸ்சிக்காக படிக்கக்கூடிய பசங்களுக்கு அது போய் சேரலை. இனி ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேயர் பிரியா வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க. அவருடைய அதாவது எந்த ஸ்கூல்லையும் ஹெட்மாஸ்டர் தவிர, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது எம்எல்ஏ இந்த மாதிரி ஆட்கள் தவிர வேற யாரும் வந்து கிளாஸ் ரூமுக்கு போகக்கூடாது. எந்த படம் மாற்றம்னாலும் அது வந்து ஹெட்மாஸ்டர் கையில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிக்கை விடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து சூழல் வந்து சீரழிஞ்சு கிடக்குது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.